السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فقصص القصص لعلهم يتفكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்ற வரலாற்று தொடரில் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு 100 ஆண்டுகளாய் மகத்தான பங்காற்றிய ஆளுமைகளை பற்றி பேசுகிற இந்த தொடரில் 217வது தொடர் சன்மார்க்க போராளி, சன்மார்க்க போர்வால் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி கடந்த 2 வாரங்களாக பார்த்து வருகிறோம். இந்திய மண்ணில் பிறந்து இந்திய மண்ணிலே மார்க்க பணியாற்றி மகத்தான சேவைகளை விட்டு சென்று காலமுள்ளளவும் உலகுள்ளளவும் பாராட்டத்தக்க போற்றத்தக்க அரும்பணி ஆற்றிய பெருமக்களில் ஒருவர் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களின் நூட்கள், அவர்களின் மாணவர்கள், ஷியாக்கள் குறித்த அவர்களின் பார்வை, சூஃபீசம் குறித்த அவர்களின் கருத்து, அவர்களினுடைய வஃபாத்து, இவைகளை எல்லாம் இந்த 3வது பாகத்தில் நாம் பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, சற்றேறக்குறைய 60க்கும் 70க்கும் இடையிலான நூல்கள் என்று சிலரும், இல்லை 90 நூல்கள் எழுதியுள்ளார்கள் என்று பலரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லா அலைஹி ஏராளமான தஸ்னீஃபுகள், தொகுப்புகள் அல்லாஹ் அவர் கையால் எழுத வைத்து இந்த உம்மத்திற்கு அதை அர்ப்பணித்தான். சிகரம் தொட்ட சில கிதாபுகள் உண்டு ஷா வலியுல்லா அவர்களின் பெருமையை உலகிற்கு சொல்ல. அதில் நம்பர் 1 ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா. இன்றைக்கு வரையும் அரபி கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பாடத்திட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அற்புதமான நூல் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா. ஆன்மீகத்தை அறிவோடு இணைத்து பல்வேறு செய்திகளை உலகத்திற்கு அதில் தருகிறார்கள். ஆச்சரியப்படத்தக்க உலமாக்களினுடைய வியப்பிற்கு உண்டான கிதாபு ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா. இதேபோல் அல் புதூருல் பாசிகா, ஃபாரிசியில தர்ஜுமத்துல் குர்ஆன், ஃபதஹுர் ரஹ்மான் என்று பெயர். அந்த ஃபாரிசியில தர்ஜுமத்துல் குர்ஆன் அந்த காலத்திலே எழுதப்பட்டது. தப்சீறுகளில் உசூலு தப்சீர் என்கிற ஒரு தப்சீர் செய்பவருக்கான தகுதிகள், தராதரங்கள், உசூலு தப்சீரில் என்ன விஷயங்கள் எல்லாம் கையாளப்பட வேண்டும் என்கிற நூல் அல் ஃபௌசுல் கபீர். உலகத்தில் உலகம் முழுக்க பரவி அவர்களுக்கு பெரும்புகழ் தேடித்தந்த ஒரு நூல் அது அல் ஃபௌசுல் கபீர். இன்றளவும் தமிழகம் உட்பட எல்லா அரபி கல்லூரிகளிலும் அநேகமாய் 4 அல்லது 5ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அது பாடத்திலே இருக்கிறது. உலக புகழ் பெற்ற மாலிக் இமாமினுடைய முஅத்தாவுக்கு முசஃபா என்றும் முசவ்வா என்றும் இவர்கள் மக்காவிலே மதினாவிலே ஓதியதை வைத்து அதற்கு விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். இசாலத்துல் ஹஃபா அன் தாரீஹில் ஹுலஃபா என்றொரு கிதாபு. அதாவது ரொம்ப தவிர்க்கவே முடியாம பேர் சொல்ற சில கிதாபு மாட்டத்தான் தான் நம்ம இங்க சொல்றோம், எல்லா கிதாபும் அல்ல. இசாலத்துல் ஹஃபா குறிப்பாக ஷியாக்கள் குறித்த அவர்களின் கொள்கைகளிலே உள்ள ஊடுருவி போய் அதன் முரண்களுக்கு பதில்களை எழுதியிருக்கிற அற்புதமான நூல் இசாலத்துல் ஹஃபா. அதே போலத்தான் மாறி மாறி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் திட்டி தீர்க்கிற ஷியாக்களுக்காக வேண்டி தனியாக தொகுக்கப்பட்ட நூல் ஒன்று குர்ரத்துல் ஐனைன் ஃபி தஃதீலி ஷைഖைன். 2 ஷேகுகளினுடைய ஃபதாயில் என்கிற சிறப்பை பேசுவதில் 2 கண்குளிர்ச்சி என்கிற தலைப்பில் அவர்கள் எழுதிய இந்த நூலும் உலக பிரபலம். எல்லாரும் எழுதியதைப் போலவே எளிமையாய் அல் அர்பஈன் அலி ஷா வலியுல்லா 40 ஹதீஸ் தொகுப்பை அவர்களும் எழுதியிருக்கிறார்கள்.
பொதுவாக சஹீகுல் புகாரியை புரிந்து கொள்ளுவதில் உலக அறிஞர் பெருமக்கள் எல்லாம் வியப்பிலே ஆழ்ந்து போகிற விஷயம் என்ன தெரியுமா? சஹீகுல் புகாரியினுடைய தர்ஜுமத்துல் பாப் என்கிற பாடத்திற்கான குறிப்பு தலைப்பு, அதை விளக்கி இவர்கள் ஒரு நூல் எழுதி இருக்கிறார்கள், ஷரகு தராஜிமி அபுவாபில் புகாரி என்று சொல்லி. அந்த நூலும் புகாரியை மிகச்சரியான கோணத்தில் படிக்க விரும்புகிற எல்லோருக்கும் அந்த நூல் மிக்க பயன் தரும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய நூல்கள், சரித்திர சாதனை படைத்த சில நூல்கள்னா குறிப்பா ஒரு 43 கிதாபுகள். ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா ரஹமத்துல்லா அலிஹி அல் காந்தலவி அவர்கள் எழுதிய முஅத்தாவினுடைய ஷரஹ் அவுஜுல் மசாலிக்கினுடைய முன்னுரையில இவங்க எழுதினது 43 கிதாபுகள்னு சொல்லி முழுமையா அவைகளை எல்லாம் பட்டியலிடுகிறார்கள். ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவியினுடைய அறிவாற்றல் எவ்வளவு என்பதை புரிந்து கொள்ள ஒரே ஒரு கிதாபு போதும். எது? ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா. அதாவது அறிவால் தோண்டி விண்டு பிளந்து தருகிற அற்புத கோர்வை அது ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா. சில பேர் சொன்னது கொஞ்சம் மிகைப்படுத்தி இருக்கலாம், ஆனாலும் கூட யோசிக்கத்தக்கது. அல்லாமா ஷிபிலி நுஅமானி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஷாவலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி மார்க்கத்தை புரிந்து கொள்ளுவதில் அவர்களுக்கு இருந்த அறிவாற்றல் என்பது கடந்த காலங்களிலே வாழ்ந்த இமாம் ராசியையும் இமாம் கசாலியையும் மிகைத்து விட்டது என்று எழுதுகிறார்கள். இது சரிதானா? இமாம் கசாலியை விட அறிவாற்றல் ஷாவலியுல்லா அவர்களுக்கு இருக்கிறதா? இமாம் ராசியை விட பெரிய அறிவாளியா என்பதில் கருத்து உண்டு. சற்றே மிகைப்படுத்தி இருப்பதாக நமக்கு தெரிந்தாலும் கூட இந்த அளவிற்கு இந்த காலத்திலே பேசப்பட்ட ஒரு நபர் ஷாவலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி என்கிற குறிப்புக்காக இதை சொல்லுகிறோம். குறிப்பா ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா 2 பாகம். அந்த 2 பாகத்துல முதல் பாகம், முதல் பஹஸ் பூராமே இல்மு சம்பந்தப்பட்டு கல்வி சம்பந்தப்பட்டாகவே பூராமே இருக்கும். அவர் சொல்ல வருவது என்ன தெரியுமா? இஸ்லாமை வஹியால் விளங்க முடிவது போலவே அறிவாலும் இஸ்லாமை விளங்க முடியும். இஸ்லாம் ஒன்றும் அறிவுக்கு தூரமானது அல்ல. அதே போல தர்க்கவாதங்களாலும் இஸ்லாமை நிறுவ முடியும். அதை விட்டும் அது தூரமானதும் அல்ல. அதாவது ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா மாதிரி ஃபிக்ஹ் என்கிற சட்டத்தையும் தஸவுஃப் என்கிற ஆன்மீகத்தையும் ஒரு வளையத்துக்குள்ளே குவித்து கொடுத்த கித்தாபு உலகத்தில் இதை தவிர வேற எதுவும் இல்லை. வானத்திலிருந்து ஜிப்ரீல் மூலமாக வந்த வஹியும் மனிதனுடைய அறிவும், இந்த இரண்டையுமே பொருந்தி போக வைத்து மார்க்கத்தை விளக்கிய கித்தாபு ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகாவை தவிர வேற எதுவும் இல்லை. எல்லாமே இருக்கு. ஃபல்சஃபா உள்ளுக்குள்ளே இருக்கிறது. ஆதாபுல் முஆஷ் என்கிற வாழ்க்கையினுடைய ஒழுங்குகள் இருக்கிறது. தத்பீருல் மனாசில் என்கிற வீட்டு நிர்வாகம் இருக்கிறது. முஆமலாத் இருக்கிறது. சியாசத் அரசியல் இருக்கிறது. தன்தீமுல் ஜுயூஷ் என்கிற படைபலங்களை எப்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. நிசாமுத் தௌலா என்கிற ஒரு குடியரசு, ஒரு அமைப்பு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு எப்படி நிறுவப்பட வேண்டும் என்று கலாச்சாரத்தை பற்றி இருக்கிறது. அந்த கலாச்சாரத்தில் அல் ஃபசாது ஃபில் ஹதாராத், கலாச்சாரங்களிலே ஏற்பட்ட ஃபசாதுகள் என்னென்ன என்பது இருக்கிறது. அல்லாஹு அக்பர், சொல்லிக்கொண்டே போகலாம். ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகாவினுடைய கண்டென்ட் அவ்வளவு. குறிப்பா கிதாபினுடைய லாஸ்ட்டுக்கு வந்தேன்னா, இஸ்லாம் வந்ததற்கு பிறகான இந்த உம்மத்துகளின் வரலாறு அநேகமா யாரும் டச் பண்ணல அந்த மாதிரி உள்ள ஒரு சப்ஜெக்ட்ல. தாரீகுல் உம்மி பஅத மஜீஇல் இஸ்லாம், இஸ்லாமிய வருகைக்கு பின் இந்த உம்மத்துகளில் ஏற்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்கு. அவ்வளவு துல்லியமாக மனிதர்களை, ஆற்றலை எடை போடுகிற அலிமியான் அல்லாமா அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லா அலிஹி எழுதுகிறார்கள், நகை, கழுத்திலே போடப்படுகிற மாலை, இந்த செயின், நெக்லஸ், அதிலே அழகுக்கு வைக்கப்படுகிற கற்களை போல் இஸ்லாமிய நூல் உலகில் ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா கழுத்தை அலங்கரிக்கும் அற்புதமான கற்களை கொண்ட செயின் என்று வர்ணிப்பார்கள் அபுல் ஹசன் அலி நத்வி ரஹமத்துல்லா அலி அவர். இந்த இவங்க ஊர் ஃபுலாத்துல முகம்மது ஆஷிக்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு நண்பர் இருந்தார். நண்பரு, முரீது, மாணவர் எல்லாமே அவரு தான் சொன்னார், இந்த மாதிரி அறிவையும் ஆன்மீகத்தையும் இணைத்து தரக்கூடிய ஒரு நூலின் தேவை இன்னும் இருக்கிறது. ஒரு 1000 வருஷம் இஸ்லாம் தாண்டியதற்கு பிறகும் நீங்க அதை ஏன் செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு அவங்க கேட்டதுக்கு அப்புறம்தான்
இவங்க அதை எழுத ஆரம்பிச்சாங்க. சரி, எழுத ஆரம்பிச்சா ஏதாவது ஒரு பாணி வேணும் இல்லையா? ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா முழுக்க முழுக்க யஹ்யா உலூமுத்தீனுடைய பாணியில எழுதப்பட்டது. இந்த அபுவாபுகள், பாடங்கள், அதனுடைய தலைப்புகள் எல்லாமே யஹ்யா உலூமுத்தீன் மாதிரி இருக்கும். ஏதாவது கிதாபுக்கு நல்ல பேர் வைக்கணும். சூரத்துல் அன்ஆமினுடைய 149வது வசனம் குர்ஆனில் இருந்து அவர்கள் எடுத்தார்கள். குல் ஃபலில்லாஹில் ஹுஜ்ஜத்துல் பாலிகா ஃபலவ் ஷாஅ லஹதாக்கும் அஜ்மஈன். இந்த ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகா என்கிற வார்த்தை குர்ஆனிலே இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு இல்ஹாமாக்கி கொடுத்த பெயரை அவர்கள் வைத்தார்கள். இந்த கிதாபை புகழ்ந்து எழுதினவங்க நிறைய பேர். நம்முடைய காலத்திலே வாழ்ந்த தாருலும் தேவபந்தினுடைய ஷெகுல் ஹதீஸ்களில் ஒருவரான பன்னூலாசிரியர் அல்லாமா சயீத் சாப் அவர்கள், சாயித் அஹமத் பாலன்பூரி, சமீபத்தில் கொரோனாவுடைய காலத்தில் வஃபாத்தான அவர்கள், இந்த கிதாபுக்கு ஒரு ஷரக அவங்க எழுதினாங்க, ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா. இவங்க கிதாபுகளை பூராமே எழுதியிருக்காங்க நிறைய. அதே மாதிரி ஃபௌசுல் கபீருக்கு ஷரக அவங்க எழுதியிருக்கிறாங்க. அப்போ ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகாவுக்கு ஷரக ரஹ்மத்துல்லாஹில் வாசிஆ அப்படின்னு எழுதினாங்க. இதை எழுதும் போது சயீத் அஹமத் பாலன்பூரி ரஹ்மத்துல்லா அலி அவர் என்ன எழுதுறாரு தெரியுமா? பின்னோர்களான உலமாக்களும் முன்னோர்களான உலமாக்களிடம் சொல்லி பெருமைப்படத்தக்க ஒருவர் ஷா வலியுல்லா முஹத்திஸ் தேஹ்லவி அவர்களின் கிதாபு ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா. அதாவது முன்னாடி வாழ்ந்தவங்க எல்லாம் நல்லா எழுதுனாங்க, பெரிய பெரிய கிதாப் எழுதுனாங்க, யஹ்யா எழுதுனாங்க, அது எழுதுனாங்க, இது எழுதுனாங்க. இப்படியெல்லாம் முத்தகத்திமீன்களுடைய பெருமைகளை பேசுகிற இடத்தில் இதோ பார், பின்னோர்களான எங்கள்கிட்டயும் அப்படி ஆள் இருக்குது, எங்கள்கிட்டயும் அப்படி கிதாப் இருக்குதுன்னு நாம பெருமை அடிச்சுக்கிறதுக்கு ஒரு நபர் வேண்டுமானால் ஷாவலில்லா முஹத்திஸ் தேஹ்லவி அப்படி ஒரு கிதாப் வேணும்னா அது ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா என்கிறார் சயீத் அஹமத் பாலன்பூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். சொல்ல போனா அகில உலக அளவில் இந்திய உலமாக்கள் பெருமைப்பட்டு கொள்ளலாம். அது சவுதி உட்பட உலகத்தின் எங்க போனாலும் நம்முடைய நாட்டை அல்லது நம்முடைய இந்தியாவினுடைய இல்மை ஆலிமீன்களை உலமாக்களை அறிமுகப்படுத்துகிற இடத்தில் ஒரு பெருமைக்குரிய செய்தி தட்டுல முன்வைக்கணும்னா நீங்க தைரியமா ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா எங்கள் தேசத்தில இருந்து இந்த உலகத்திற்கு வழங்கப்பட்ட அன்பளிப்பு என்று சொல்லிக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு அகில உலகத்தினுடைய உலமாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆங்கிலத்துல திரும்ப திரும்ப டிரான்ஸ்லேஷன் செய்யப்பட்டு உலகத்தினுடைய எல்லா மொழிகளுக்கும் அது போச்சு. எல்லா மொழிகள்லையும் வந்துச்சு. சொல்லுவாங்க ஷாவலில்லா முஹத்திஸ் தேஹ்லவி எழுதின சுமார் 70, 80, 90ங்கிறாங்க. அத்தனை கிதாபு அழிஞ்சு போனாலும் பெருமைக்குரிய 2 கிதாப் இருந்தா போதும். ஷாவலியுல்லா எப்படிப்பட்டவர் என்பதை உலகத்திற்கு சொல்ல அந்த 2 நூல் போதும். ஒன்னாவது ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா, இன்னொன்னு அவங்க திருக்குர்ஆனுக்கு மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு ஃபத்ஹுர் ரஹ்மான் என்கிற நூல். இந்த 2 மட்டும் போதும். அதாவது திரும்ப திரும்ப ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகா உலகத்தின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டது என்பது மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகள் பதிப்பித்து பதிப்பித்து வெளியிட்டு கொண்டே இருந்தது. இதெல்லாம் ஹுஜ்ஜத்துல்லா அல் பாலிகாவினுடைய பெருமைகள். முழுசா சொல்ல முடியாது. இந்த கிதாபுகளை ஓதுகிற போது நாக்கில எச்சில் ஊற ஊற ருசியோட அறிவு தாகத்தோடு உலமாக்களுக்கு கருத்து புரிகிற போதுதான் ஷாஹ் என்பவர் சிகரத்திலே அமர்ந்திருக்கிற ஒரு மாபெரும் போராளி என்பது நமக்கு புரியும். பாருங்கள், அவர்கள் எழுதிய தர்ஜுமாவை பத்தி கொஞ்சம் பேசணும். முதல்ல அரபிக்கு ஃபாரிசியில தர்ஜுமா அவங்க எழுதுறாங்க. ஃபத்ஹுர் ரஹ்மான் லுகத்தை ஃபாரிசியால வருது. அன்னைக்கு அது பெரிய புரட்சி. ஏன் தெரியுமா? என்ன டிரான்ஸ்லேஷன் பண்ணா பெரிய புரட்சியான்னு கேக்குறீங்க. இன்னைக்கு அது புரட்சி இல்லை. அன்னைக்கு ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்துச்சு. என்ன தெரியுமா? குர்ஆன் அரபியில மட்டும் இருக்கணும், எந்த மொழியிலையும் அது மொழிபெயர்க்க கூடாது. அது வரைக்கும் உலகத்துல அரபி குர்ஆனுக்கு மொழிபெயர்ப்பே உலகம் முழுக்க வரல. ஃபர்ஸ்ட் தர்ஜுமா ஃபாரிசியில வருது. அதை எழுதுறது ஷா வலியுல்லா. கடுமையான எதிர்ப்பு. ஓஹோ, நீ குர்ஆனுக்கே வந்து மொழிபெயர்ப்பு எழுதிருவியா? குர்ஆனையே கை வைக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா என்று அவர்களை திட்டி தீர்த்தார்கள். ஷா வலியுல்லா முஹத்திஸ் தேஹ்லவி அவர்களுக்கு இந்த விஷயத்தில் கொலை வெறி தாக்குதல் எல்லாம் கூட நடத்தப்பட்டது. குறிப்பா டெல்லியில ஃபதேபூர் பள்ளிவாசலுக்கு அவங்க தொழுக வந்தப்போ ஒரு 100 பேர் சுத்திக்கிட்டாங்க தடிகளோட அடிக்கிறதுக்கு. எதுக்கு தெரியுமா? நீ எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் குர்ஆனுக்கு நீ ஃபாரிசி. அதாவது ஒரு பெரிய புரட்சி. குர்ஆனுக்கு டிரான்ஸ்லேஷனே பண்ணக்கூடாதுங்கிற காலத்துல இவர் பண்றதுக்கு கையில எடுக்கிறார். அல்லாஹு அக்பர். அது அந்த காலத்துல அப்படி இருந்துச்சு. முதல்ல 1900 இப்போ நம்ம நூற்றாண்டுல
1928 30களில் பிக்தால்ங்கிறவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணார் எதை குரானை. அப்பவுமே ஒரு ஒரு நம்ம நூற்றாண்டுக்கு முதல் நூற்றாண்டு தான் வைங்களேன், 1928 30 தான், நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் பிக்தால் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேஷன் பண்றார். பண்றப்ப எவ்வளவு எதிர்ப்பு. உலக புகழ் பெற்ற எகிப்தினுடைய ஜாமியுல் அஸ்கர், கல்விக்கு பேர் போன கேந்திரம், அஸ்கர்ல இருந்து ஃபத்வா கொடுத்தாங்க. என்ன தெரியுமா? பிக்தால் எழுதிய தர்ஜுமா, அதை எழுதிய பிக்தாலும் அதை எவனெல்லாம் படிக்கிறானோ அவனெல்லாம் நரகத்துக்கு போவான்னு ஃபத்வா கொடுத்தாங்க. ஏன்னா அரபியில இருந்து வேற ஒரு மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது என்று அன்றைக்கு ஊறி போய் பிக்தாலுடைய காலத்திலேயே படிக்கிறவங்க பூரா நரகத்துக்கு போவாங்கன்னா, அங்கிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஷாவுல் இல்லாம தேலவிடியோட காலம் ஒரு தர்ஜுமாவும் வராது. இப்ப பாரசீல இந்த சொல்ல போனா தர்ஜுமாவின் வாசலை திறந்து வைத்தவர்கள் ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதவப்பூர் பள்ளிவாசல்ல நூற்றுக்கணக்கான பேர், அப்புறம் ஆதரவாளர்கள் உள்ள தலையிட்டு அவங்கள இது பண்ணி பத்திரமா பாதுகாத்து அல்லாஹ் அவங்கள காப்பாத்தினார். எனவே தர்ஜுமாக்கள் என்பது குர்ஆனுக்கு தர்ஜுமா வெளிவருவது தவறு என்ற அபிப்பிராயம் இருந்த காலத்தில் இது மூட நம்பிக்கை, போலியானது. குர்ஆனை பரவச் செய்வதற்கு மொழிபெயர்ப்புகள் ஒரு முக்கிய காரணம். சொல்ல போனா தாவாவினுடைய ஒரு முக்கிய அம்சம் மொழிபெயர்ப்புகள். இன்னைக்கு தமிழ் உட்பட உலகத்தின் எல்லா மொழிகளிலேயும் திருக்குர்ஆன் மொழிபெயர்க்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்றால், இந்த மொழிபெயர்ப்புகளின் குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளின் தந்தை என்று ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தேலவி அவர்களை சொல்ல வேண்டும். ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அபாரமான கல்வி ஆற்றல், நிறைகுடங்கள் எப்போதும் தழும்பாது. அவர்கள் மதுஹபுகளில் மிக பிடிவாதமாக இல்லை என்பது ஓரளவு நம்ம உஜ்ஜத்துல்லாஹில் பாலிகாவை வாசிக்கிறப்பவே தெரியும். அவர்கள் பிறப்பாலே ஹனஃபியாக இருக்கலாம், ஆனால் 4 மதுஹபும் சரி என்று விளங்கினார்கள். 4 மதுஹபுகளுக்குள்ளேயும் சத்தியம் இருக்கிறது என்று விளங்கினார்கள். ஒன்றில்தான் இருக்க வேண்டும் என்கிற இறுக்கமான பிடிவாதத்தோடு ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தேலவி இல்லை என்பதும், இதனாலேயே தேவபந்து உலமாக்கள் சில பேர் சற்று விலகி நிற்கிறார்கள் என்பதெல்லாம் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை, குறிப்பாக அவர்களுடைய தஃபீமாத்தை படிக்கிற போது புரிய வரும். ரொம்ப இறுக்கமா சில பேர் இருப்பாங்க, நான் ஹனஃபி, நான் எதையும் ஏத்துக்க மாட்டேங்கிற மாதிரி. அப்படி ஒரு பிடிவாத தன்மை, ஒரு இறுக்கம் அவர்கள்ட்ட இல்லைங்கிற மாதிரி கடைசி வரை தெரிகிறது. அன்பானவர்களை வாருங்கள், இவர் ஒரு நக்ஷபந்தியா தரீகாவினுடைய சூஃபி. இவர்கள் பையத்து பெற்றிருக்கிறார்கள், ஹிர்கத்து பெற்றிருக்கிறார்கள், பையத்து கொடுத்திருக்கிறார்கள், முரீதீன்களை உருவாக்கி இருக்கிறார்கள், ஓதி பார்த்திருக்கிறார்கள், மந்திரித்திருக்கிறார்கள், நிறைய இருக்கு. சரி, சூஃபிசம் குறித்த இவர்களுடைய கருத்து பார்வை என்ன? முதல் விஷயம், அவர் தெளிவா தெரியப்படுத்துறது என்ன தெரியுமா? பைஅத் என்பது அவசியம் இல்லை. யாராவது ஒரு ஷேகின் கையை பிடித்து அவரை ஆன்மீக வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு அவர் செல்லுகிற பாதையிலே செல்ல வேண்டும் என்கிற இந்த பைஅத் முறை, ஷேக் முரீது என்கிற முறை, இந்த சுலூக்குடைய பாதை கம்பல்சரி அல்ல, கட்டாயம் அல்ல, ஆனால் அனுமதி உண்டு. இதுதான் ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தேலவியினுடைய சூஃபிசம் குறித்த தெளிவான பார்வை. நிறைய பேர் அவரை இங்கிட்டு இழுத்துட்டு போறாங்க, தவறு. அவரை இப்படி இழுத்துட்டு போறாங்க, தவறு. அவர் அதுல உறுதியாக இருந்தார். கிதாபுல்லாவையும் சுன்னத்துர் ரசூலையும் நல்ல பெரியோர்களையும் பின்பற்றி ஒருவர் வாழ்ந்து கொள்ள முடியும். அவர் பையத்து பெற வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஒருவேளை அப்படி பையத்து நான் பெறுவது என்று முடிவெடுத்து விட்டால் எனக்கு கூடுமா கூடாதான்னு கேட்டா கூடும் என்று பதிலளிக்கிறார்கள் ஷாவுலியுல்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். ஆனா அவர் சொல்லுகிற சூஃபிசம் ரொம்ப தெளிவானது, ஓடும் நீரை போல தெளிவானது. ஷரீஅத்தை விட்டும் தரீகத் என்கிற ஆன்மீக பாதை ஒருபோதும் விலகாது, விலக முடியாது. விலகி இருந்தால் அந்த தரீகத்தை ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சூஃபியாக ஆக வேண்டும் என்றால் அவன் முழுசா கிதாபுல்லாவையும் ஹதீஸையும் பின்பற்றாம ஒருத்தன் சூஃபி கிடையாது. அப்படி ஒருத்தன் சொன்னான்னா அவன் போலி சூஃபி. சில பேர் நாங்க தரீகத்துல ஓரளவு எல்லைக்கு போயிட்டோன்னு ஷரியத்தை விட்டுருவான். தொழுகாத சூஃபிகள் கேட்டா எங்களுக்கெல்லாம் கடமை இல்லை, அவங்கெல்லாம் அந்த கட்டத்தை தாண்டிட்டாங்க. அப்படி ஒரு கட்டத்தை யாரும் தாண்டல. ஒருவேளை தொழுகையையே தவிர்க்கிற அளவுக்கு ஒரு சூஃபி இருந்தால் அவன் போலி சூஃபி.
அந்த சூஃபியை ஏத்துக்கல. ஷாவுலில்லா மோதி தேலவி அவர்கள் எழுதுவதை சொல்லி கொண்டு வருகிறேன். மிக தெளிவாக இருந்தார்கள். ஷரியத் என்பது எப்போதும் தரீகத்தை விட்டும் பிரியாது. ஒரு சூஃபி என்பவன் அஸ்ஸூஃபியு லா யகூனு சூஃபியன் இல்லா பி இத்திபாஇ கிதாபி வஸ்ஸுன்னா. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றாமல் ஒரு சூஃபியாக முடியாது. இவ்வளவு தூரம் இவங்க கடுமையா சூஃபிகளை விமர்சிச்சு ஏன் பேசுறாங்கன்னா அவங்க காலம் அப்படி. சில சூஃபிகள் அன்னைக்கு இருந்தான் பேர்ல, அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் அவங்களுடைய கோலமும் அவர்கள் அணிந்திருந்த சில அவதாரங்களும் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு தங்கள் சூஃபின்னு காட்டிக்குவாங்க. என்னன்னா தொழுக மாட்டான், பரலான நோன்புகள் வைக்கிறது இல்லை, தொழுகிறது இல்லை. கேட்டா உள்ள சுத்தமா இருந்தா போதும், புற சுத்தம் என்பதெல்லாம் அல்லாஹ் பார்க்கறது இல்லை, அது தேவையும் இல்லை. அவர்கள் அகத்தில தொழுகுவார்கள், அகத்தில நோன்பு வைப்பார்கள், அவர்கள் அகத்தில அல்லாஹ்வோடு தொடர்பில் இருப்பார்கள், வெளியில உங்களுக்கு வந்து அதை காட்டணும்னு அவசியம் இல்லை என்று சொல்லி ஷரீஅத்தை அப்பட்டமாக மீறுகிற அல்லது கடமைகளை நிறைவேற்றாமல் இருக்கிற சூஃபிகள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னா ஷாவலில்லா மோதி தேலவி எழுதுறாங்க, அபின் கஞ்சா மது போன்றவைகளை சூஃபீசத்தின் பெயராலே அதை பயன்படுத்தி கொண்டிருந்தவர்கள் அன்றைக்கு இருந்தார்கள். அப்ப இந்த சூஃபிகளை எல்லாம் தோலுரிச்சு காட்டணுமா இல்லையா? இன்றைக்கு சொல்லப்படுகிற அத்வைதம் போன்ற விமர்சனங்கள் இதனாலதான் வருது. அதனால இது எல்லாம் சொன்னார்கள். இந்த மாதிரி பண்றவன் ஒரு கட்டத்துல தன்னை சூஃபியிலையும் சிகரத்துக்கு போயிட்டோங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டான் நிறைய பேர் அன்னைக்கு. அன்றைக்கு இருந்த இந்த போலி சூஃபிகளை எல்லாம் பிடித்து இழுத்து கொண்டு வந்து வீதிக்கு விட்டவர்கள் ஷாவுலில்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி. அதே சமயம் இவர்கள் நக்ஷபந்தியா தரீகாவினுடைய அமல்ல இருந்தாங்க. நக்ஷபந்தியா தரீகா அறிந்தவர்களுக்கு தெரியும், மிக அதிகமாக தவஜ்ஜு, முராகபா, ஆழ்நிலை தியானம் இவைகளைத்தான் அது முக்கியமாக கொண்டிருக்கும். அதில் லத்தாயிஃபுல் கல்பு, லத்தாயிஃபுல் நப்சு, லத்தாயிஃபுல் ஜவாரிஹ் என்று லத்தாயிஃபுகள் இருக்கிறது. உணர்வுகளை ஒருங்கிணைத்து இறைவனுக்கு கொண்டு போய் சேர்க்கிற குவி மையங்கள் அப்படின்னு சொல்லலாம். லத்தாயிஃபே ஹம்சா, லத்தாயிஃபே சித்தா, லத்தாயிஃபே அஷரா இப்படின்னு எல்லாம் இருக்கு. இவைகள் நக்ஷபந்தியா தரீகாவுல ரொம்ப ஃபேமஸ். இவைகளின் மூலமாக இறைவனை அடைதல் சாத்தியம் என்கிற ஒரு உயரிய தசவுஃபை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இதுதான் சூஃபிசம் குறித்த அவர்களின் பார்வை. மறுபக்கம் அவர்கள் ஷியாக்களை குறித்து தெளிவாக இருந்தார்கள். அவர்களின் கொள்கை வழிகேடானது. அவர்கள் இமாம் என்கிற பெயரை சுமார் 12 பேருக்கு உச்சரிக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அந்த இமாம் என்பவருக்கு வஹி வருவதாக நம்புகிறார்கள். இது அத்தனையும் தவறு. ஷாவுலில்லா மோதி தேலவி சொல்லுவது, இமாம் என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அவர்கள் மஅசூம்களாக இருக்க வேண்டும், மஅசூம்களுக்குத்தான் சொல்ல முடியும். ரிசாலத் என்பதை, வஹி வருகிறது என்பதை, தூதுவத்தை நீங்கள் ரசூலுல்லாவுக்கு பின்னும் இமாம்களுக்கு சொல்வீர்களே ஆனால் அது ஹத்முன் நுபுவத் என்கிற இறுதி நபித்துவத்திற்கு மிகப்பெரிய தடையாக, மறுப்பாக அமையும். எனவே ரசூலுல்லாவை இறுதி நபித்துவமாக ஏற்கிற எவனும் ஷியாக்களினுடைய 12 இமாம்களை நபித்துவத்தின் ஒரு பகுதியாய், ரிசாலத்தின் ஒரு பகுதியாய், வஹி வரக்கூடிய ஒரு பகுதியாய் யாரும் விளங்க மாட்டார்கள். அப்படி விளங்குவது இறுதி நபித்துவத்திற்கு எதிரானது என்பது ஷாவுலில்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி கருத்து. ஆனா இதையெல்லாம் தாண்டி அப்பனா அவங்க ஷியாக்கள் காஃபிர்களா? நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தாங்க. ஷாவுலில்லா முஹத்திஸ் தேலவியினுடைய அளவுகோல், அவர்களுடைய நடுநிலை எவ்வளவு சரியானது என்பதை ஊண்டி வாசிக்கிற போது தெரியும். குறிப்பா இசாலத்துல் ஹஃபாவிலே ஷியாக்களை பற்றி அவர்கள் குறிப்பிடுகிற வார்த்தை கிடைக்கும். இவங்க மகன் ஷாவுலில்லா முஹத்திஸ் தேலவி ரஹ்மத்துல்லாஹி மகன் அப்துல் அசீஸ் தேலவி அவங்க அறிவிக்கிறாங்க, ஒரு தடவை ஒரு ஆள் வந்துட்டு ஷியாக்களுடைய கொள்கை பூரா சொல்லி, இப்படியெல்லாம் சொல்றாங்க காஃபிர் தானே, இப்படியெல்லாம் சொல்றாங்க காஃபிர் தானே அப்படின்னு நிறைய தடவை கேட்டப்போ, ஹனஃபி மதுகபை சார்ந்த உலமாக்கள் சில பேர் ஷியாக்களை குறித்து என்னென்ன எழுதியிருக்காங்களோ அதை பதிலா சொன்னாங்களாம். குறிப்பா, கிபிலாவை முன்னோக்குகிற யாரையும் நான் காஃபிர்னு சொல்ல மாட்டேன், நம்மை போன்று தொழுகிறார்கள், நம்முடைய கிபிலாவை முன்னோக்குகிறார்கள், நாம் பிராணிகளை அறுப்பது போல அறுக்கிறார்கள், இவர்களுக்கு அஹ்ல கிபிலா என்று பெயர், நான் அவர்களை காஃபிர் என்று சொல்ல மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ஆளு நீயே ஒரு ஷியா தாண்டி எந்திரிச்சு போயிட்டாரு.
அப்படின்னு மகன் எழுதி வச்சிருக்கார். எங்கள் தந்தையை பார்த்து ஷியா என்று சொல்லிவிட்டு போனான். ஏன் சொன்னான்னா, ஷியாக்கள் காஃபிர்கள் என்று ஷவுலில்லா முஹத்தி ஜவஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்ல மறுத்த காரணத்தால். ஆனா மறுபக்கம் அவர்களின் வழிகட்ட கொள்கைகளை கண்டிக்கவும் தவறவில்லை. குறிப்பாக முஹர்ரம் ஊர்வலங்களின் போது இவர்கள் எல்லை மீறி சஹாபாக்களை திட்டுவதை அனுமதிக்க கூடாது என்று அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார்கள். ஏன்னா அப்போலாம் நிறைய பேர் ஷியா, அரசவையில அரண்மனையில நிறைய பேர் ஷியா, அக்பர் ஷாஜியான் இவங்களுடைய இதுல இருந்தவங்க எல்லாம் ஷியா, அவங்களுடைய ஜஹாங்கீருடைய மனைவி ஷியா, நிறைய பேர் ஷியாக்கள். முஹர்ரம் ஊர்வலங்கள் கிட்டத்தட்ட அரசு அனுமதியோடு பிரம்மாண்டமா நடந்துச்சு. அதுல பெரும்பாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை திட்டுகிற பாடல் வழிகள் அந்த ஊர்வலத்துல பேசப்படும். இவர்கள் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதினார்கள். சம்பந்தம் இல்லாமல் இவர்கள் முஹர்ரமுடைய ஊர்வலம் போகிற போது வேண்டுமானால் இவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை புகழ்ந்து பாடிக்கொண்டு செல்லலாம். சஹாபாக்களை திட்டிக் கொண்டு பேசுவதை இதை அரசாங்கம் அனுமதிக்க கூடாது என்று அவர்கள் கடிதம் எழுதினார்கள். அரசுகளோடு அவர்களுக்கு தொடர்பெல்லாம் இருந்துச்சு. அரசோடு, இராணுவ தளபதிகளோடு, பல்வேறு நாடுகளின் அதிபர்களோடெல்லாம் இருந்தது. அஹ்மது ஷேக் அப்தாலி அவங்களோட தொடர்பு இவர்களுக்கு இருந்தது. நஜீபுத்தௌலா பெரிய பேரரசராக அன்றைக்கு அறியப்பட்டவர், அவரோடு தொடர்பு இருந்தது. இந்த நஜீபுத்தௌலா தான் நீங்க வரலாறுல படிச்சிருப்பீங்க, 3வது பானிபட்டு யுத்தம்னு சொல்லி அதுல அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தவர்லாம் அவரு தான். ஷேக் ஹாலிக் நிசாமி அப்படின்னு ஒருத்தர், அவரு ஹாலிக் அஹ்மது நிசாமி, அவர் ஷாவுலில்லா முஹத்தி ஜஹ்ரவினுடைய அரசியலை பூரா எடுத்து அரசியல் கடிதங்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கார். ஷாவுலியுல்லா முஹத்தி தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சியாசி மக்தூபாத் அப்படின்னு அந்த கிதாபுக்கு பேர் இன்னைக்கு இருக்கு. இந்த கிதாபுல பூரா எந்தெந்த அரசர்களுக்கு, அமைச்சர்களுக்கு எந்தெந்த காலத்துல கடிதம் எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி, அதுல நிறைய கடிதங்களில் ஷியாக்களை கட்டுப்படுத்த சொல்லியும் அவர்கள் சஹாபாக்களை திட்டுவதை அனுமதிக்க முடியாது என்று அவர்கள் எழுதிய இதெல்லாம் இருக்கு. பாருங்கள் நண்பர்களே, இறுதி பகுதிக்கு வருவோம். ஷாவுலில்லா முஹத்தி தெஹ்லவி நிறைய கிதாபுகளை தந்தது போல் பெரும் பெரும் ஆலிம்களை தந்தார்கள். எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 4-5 பேர்த்தையாவது சொல்லணும். இந்த உலகத்திற்கு அவர்கள் விட்டு சென்ற மிகப்பெரிய சொத்து, முத்துக்கள் என்று 4 மகன்களையும் சொல்லலாம். அவர்கள் மகனுக 4 பேரும் அவர்களுடைய எழுத்திற்கு, பேச்சிற்கு, இல்முக்கு எல்லாத்துக்குமே அவங்க ஹலீஃபாவாக இருந்தாங்க. சிந்தி என்று அறியப்படுகிற அல்லாமா ஷேக் முஹீனுத்தீன் சிந்தி ரஹிமஹுல்லா இவர்களுடைய மாணவர். முர்தலா அஸ்-ஜபீதி அல் பல்கராமி நிறைய கிதாபுகளை எல்லாம் எழுதினவங்க. சொல்ல போனா எஹ்யா உலூமுத்தீனுடைய ஷரஹ், இத்திஹாபு சாதத்துல் முத்தகீனுடைய ஆசிரியர் இவங்க தான். எஹ்யாவுக்கு ஷரஹ் எழுதினவங்க. சரி, இவங்கெல்லாம் அவங்களுடைய மாணவர்கள். தப்சீர மதுஹரின்னு ஒரு தப்சீர் இருக்கு, அல்லாமா காதி தனாவுல்லா பானிப்பட்டி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அந்த தப்சீர மதுஹரி எழுதினவங்க இவங்களுடைய மாணவர் தான். அதாவது பிரம்மாண்டமான மாணவர்கள் நிறைய பேரை தங்களின் வாரிசுகளாய் இந்த மண்ணிற்கு விட்டு சென்ற ஷாவுலில்லா முஹத்தி தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சில பேர் 60 கிதாபுங்கிறாங்க, 70 கிதாபுங்கிறாங்க, 90ங்கிறாங்க. ஒண்ணு மட்டும் உண்மை, 30 வருஷம் எழுதியிருக்காங்க. அல்லாஹ் அவர்களுடைய பேனாவை இந்த உம்மத்திற்காக அந்த பேனா சிந்திய மை 30 வருஷம் அது சென்றிருக்கிறது. சொல்ல போனா இந்தியாக்காரர் அவரு, இந்தியாவில் அதிகமா இல்லை, அது பழைய பாகிஸ்தான் எல்லாம் ஒண்ணு தானே. பாகிஸ்தான்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட ஷாவுலியுல்லாவுடைய நூல்கள் அதிகமாக பிரஸ்தாபிக்கப்படுகிறது, அதிகமாக அது வெளியிடப்படுகிறது, பதிப்பிக்கப்படுகிறது. ஹைதராபாத்தில் இருக்கிற ஷாவுலியுல்லா அகாடமி இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறது. நிறைய நூல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உருது மொழியில, சிந்தி மொழியில இதுல எல்லாம் வந்திருக்கு. கயிர் அவருடைய வஃபாத்தின் செய்திக்கு வருவோம். புதானான்னு சொல்லி ஒரு ஊர் டெல்லிக்கு பக்கத்துல, அங்க போனாங்க அவங்களுடைய கடைசி நேரத்துல. அங்க இவங்க சொந்தக்காரரு, இவருடைய முரீது ஒருத்தர் நூறுல்லான்னு சொல்லி அவருடைய வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தாங்க. அங்க இருக்கிற இடப்ப உடம்பு சரியில்லாம ஆச்சு, படுக்கையானாங்க. சிகிச்சைக்காக வேண்டி அவர்கள் டெல்லி கொண்டு வந்தார்கள். திரும்ப டெல்லி கொண்டு வந்து பாபா ஃபஸ்ருல்லான்னு ஒருத்தர், அவர் வீட்டுல தான் தங்க வச்சாங்க. 2 மாசம் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க தொடர்ந்து. நிறைய பேர் மருத்துவம் எல்லாம் பார்த்தாங்க முஹிப்பீன்கள். மருத்துவங்கள் யாவும் மரணத்தினுடைய குறிப்பிட்ட தவணைக்கு முன்னாலே அது நின்று போய்விட்டது. கடைசியா ஹிஜ்ரி 1176 முஹர்ரம் பிறை 29 வஃபாத்தானாங்க. மஹந்தியுன்னு சொல்லி அவங்க
குடும்பஸ்தர்கள் தந்தை உட்பட எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அவங்க குடும்பஸ்தர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபிரிஸ்தான்ல இவங்க அடக்கப்பட்டாங்க. நிறைய சொந்த பந்தங்கள், முரீதீன்கள், மக்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இவர்களுடைய இறப்பு செய்திகள் குறித்த வரலாற்றை படிக்கிற போது ஒரு 2 விஷயம் மட்டும் கடைசி வரையும் ஏன்னு புரியல. என்னன்னா, டெல்லிக்கு கொண்டு வந்தவங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக லாஸ்ட் 2 மாசம் ஹயாத்துல அவங்க வஃபாத்துக்கு முன்னாடி இந்த 2 மாசம் வீட்டுக்கு கொண்டு போகாம ஏன் பாபா ஃபஸ்ருல்லா வீட்டில் வச்சாங்கங்கிற காரணம் வரலாறுல தெரிய மாட்டேங்குது. அடுத்து இன்னொன்னு, அவங்களுடைய மக்கள்ல 9 வயசு பையனா அன்னைக்கு இருந்தவர் அப்துல் காதர் தேலவி, அவரு ஜனாசால இல்லை. 6 வயசு பையன் அப்துல் கனின்னு ஒருத்தர், அவரு வரல. அவங்க 2 பேரும் எங்க இருந்தாங்க, ஏன் அவங்க ஜனாசாவுக்கு வரல என்பது குறித்த கருத்துகள் சரித்திர வெளிச்சத்தில் நமக்கு கிடைக்கவில்லை. ஒருவேளை ஏதேனும் இருக்கலாம், நம் கண்ணுக்கு படாமலும் போயிருக்கலாம். அன்பானவர்களே, இதை தவிர வாழ்வாங்கு வாழ்ந்த புகழ் வாழ்வு. ஆனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இவ்வளவு தூரம் நல்ல புகழ் மணக்க ஒருத்தர் வாழ்ந்திருக்காருன்னா எதிரி இல்லாமையா இருந்திருப்பான்? கண்டிப்பா இருந்தாங்க. குறிப்பாக ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகாவில் இவர்கள் முன்வைத்த ஆன்மீகத்தை ஏற்காத நிறைய பேர் இது போலியான ஆன்மீகம் என்று சொல்லி ஷாவுலில்லா மோதி தேலவிக்கு எதிராக சில புத்தகங்கள் வந்தது. குறிப்பாக அவைகள் ஆங்கில புத்தகங்கள். கலிபோர்னியா வரைக்கும் அந்த புத்தகங்கள் பதிப்பு செய்யப்பட்டு உலகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் சூரியனை கையை வச்சு மறைக்கிற மாதிரி அதெல்லாம் கையை வச்சு மறைச்சாவெல்லாம் சூரிய வெளிச்சம் மறையாது. ஷாவுலில்லா முஹத்திஸ் தேலவி வாழ்ந்து 100 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த மண்ணிற்கு மிகப்பெரிய ஆளில் மிகப்பெரிய ஆளுமை. அல்லாஹு அக்பர். காலமெல்லாம் கோடானும் கோடி நன்றிகளை இந்த உம்மத்து ஷாவுலில்லா முஹத்திஸ் தெஹ்லவி அவர்களின் மன்னரைக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அப்படிப்பட்ட படைப்புலகத்தின் பிதாமகன் எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்தில் துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுகு தாலா ஷாவுலில்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மறுமையின் உயர்ந்த சுவனத்தை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை தருவதோடு நபிமார்கள் நல்லோர்கள் இன்னும் இவர்களுக்கு பிரியமானவர்களோடு அல்லாஹ் இவர்களை வீற்றிருக்கச் செய்வானாக. ஆமீன். வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.